ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு சின்னஞ்சிறு கிளியே 19 மார்ச் 2026 என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். சின்னஞ்சிறு கிளியில் வண்டி இருந்தால் தான் ரேஸில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. அதனால கர்ணா போய் ஏற்கனவே வண்டி விற்ற இடத்துலையே போய் கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க தர முடியாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. என் பொண்டாட்டி அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலை, 2 லட்சம் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும், ரேஸில் கலந்துக்கிட்டு இந்த 2 லட்சம் வின் பண்ணணும், அதனால் உங்களோட வண்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வண்டி கூட என் பொண்டாட்டி பாரதின்னு பேர் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஒய்ஃப் நில்லுங்க அப்படின்றாங்க. வண்டி விற்றாங்கல்ல அவங்க ஒய்ஃபு. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்கும்போது, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறாரு. அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் எங்கள் வீட்டுக்காரை கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுது. வந்த ஒரு வாரம் தான் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு நான் வேலைக்கு போகிற காசுலேயும் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவங்கள அவங்க கூட உறுதுணையாக இருக்கீங்க. இதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எடுத்துகிட்டு போங்க வண்டியை அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் பணம் கொடுக்குறனாலும் என்னோட வண்டியோட ஆர்சி புக் இதை வச்சுக்கோமா, நான் நீ கேட்குற பணத்தை கொடுத்துட்டு நான் இந்த ஆர்சி புக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணா உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பணம் கொடுத்துட்டே பணம் கொடுக்கும் போது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் இந்துட்ட கொடுக்குறாங்க. இந்து ரேஸில் கலந்துக்க போகிறா. அப்போ போனா அவங்க அம்மாவும் போனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது இந்து மாதிரி இருக்கே, இவன் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறா, ரேஸில் கலந்துப்பா போல இருக்கே, இவளை கலந்துக்கு ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேசிகிட்டு இருக்கா. என்னம்மா உன்னை தான் வண்டி இருந்தால் தான் கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கால, நீ என்னம்மா வந்திருக்க அப்படின்னு இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர் கேட்குறாரு. இல்லை நான் இது என் வண்டி தான், என் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏதோ இருக்குது ஆர்சி புக் பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறா. உடனே பேசிகிட்டு இருக்கும் போதே போனா அந்த டயரில் உள்ள அந்த ஸ்பேனர் வச்சு அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணுறா. இதை பார்க்கல இந்து. அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நான் வண்டி கிடச்சிருச்சு, நான் அப்பாவுக்கு பணம் கட்டணும்ல ஆப்ரேஷனுக்கு, நான் எப்படியாச்சும் ஜெயிச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறா. சரி இந்து பார்த்து கலந்துக்கிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. சரின்னு காம்படிஷன் ஆரம்பிக்குது. ரேஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிருபா கொடி அசைச்சி தொடங்கி வைக்கிறாரு. தொடர்ந்து வைக்கும் ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கா. முன்னாடி வந்துட்டுருக்கா. இதை பார்த்த திவாகர் என்ன பண்ணுறான், இவளை எவ்வளவோ நம்ம முட்டுக்கட்டை போட்டு இங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கா, இவ ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ கண் அசைக்கிறது ஜெயந்தி பார்த்துட்றா. இந்த முண்டைக்கண்ணை என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை போடுறான், என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கர்ணாவை கூப்பிட்டு, கர்ணா உங்கள் அண்ணன் ஏதோ இந்து ஜெயிக்கூடாமல் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாரு, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிற போது இந்த தோரணத்தை கையில் வச்சிட்டு இருக்கான் அந்த ஆள். இவர் கத்தி எடுத்து அதை தூக்கி போடுறாரு. கட்டாயிடுது. அதுலேருந்து அந்த இடைஞ்சல்லேருந்து தப்பிச்சிடுறா. போனா பக்கத்துலேயே ரேஸ் ஓட்டிகிட்டே தள்ளி விட்டுறா. தள்ளி விடும்போது விழுந்துடுறா கீழே. விழுந்த உடனே அங்கேருந்து கர்ணா ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது அப்போ அவங்களோட ஆள் ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு ஜூஸ் பாட்டிலை கொடுக்குறாங்க. இதை குடின்னு சொல்லி அதை குடிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.